உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது உறுதியாக விசுவாசத்தை விட வேண்டாம். ஏனென்றால் பைபிள் சொல்லுது, உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப உலகத்தை ஜெயிக்கிறதை நீ விட்டால் உன் வாழ்க்கை தோல்வி. விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினால் சிங்கத்தின் வாயை கட்டினார்கள். விசுவாசத்தினாலே தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தவர்கள் திரும்ப பெற்றார்கள். விசுவாசம் இருந்தால் நீ இழந்தவைகளை திரும்ப பெற முடியும். விசுவாசம் அதுல ஸ்ட்ராங் ஆக்க வேண்டும். உங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கு? நீங்க உங்க விசுவாசத்தை விட்டு விலக போகிறீங்களா? வாழ்க்கையில நமக்கு சூழ்நிலைகள் எப்பவும் நமக்கு ஏற்ற விதமாய் சாதகமாய் இருக்காது. நாங்க நினைக்காத விதமாய் இருக்கும். அது அப்படி இருந்தாலும் கடவுள் மேல ஒரு விசுவாசம் உறுதியா இருக்க வேண்டும். பைபிள்ல தானியேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமான ஒரு பொற்சிலையை பண்ணிவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். நேபுகாத்நேச்சர் ராஜா பாபிலோன்ல ஒரு பெரிய சிலையை செய்தான். அந்த சிலை 60 முழம் உயரம். 60 என்றால் 90 அடி உயரம். அது 9 அடி அகலம். ஒரு சிலையை பண்ணினான். அவன் ஒரு சட்டத்தை போட்டான். இந்த பாபிலோன் தேசத்தில் எல்லாரும் எக்காலம் ஊதும் பொழுது சாஷ்டாங்கமாய் கீழே விழுந்து முகம் குப்புற விழுந்து இந்த விக்கிரத்தை வணங்க வேண்டும் என்று. 6ஆம் வசனம், எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான். எல்லாரும் விழ வேண்டும், விழாட்டி நான் நெருப்புல போடுவேன். ஒரு சவால். ஆனால் 3 பேர் எக்கால சத்தம் வந்த பொழுது அவர்கள் கீழே விழவில்லை, நிமிர்ந்து நின்றார்கள். நாம் கடவுளை மட்டும்தான் ஆராதிப்போம். விக்கிரம் என்றால் என்ன? தேவனுக்கு பதிலாக, தேவனை வணங்குவதற்கு பதிலாக வேறு ஒன்றை கும்பிடுவதற்கு பேர் தான் விக்கிரம். அந்த விக்கிர ஆராதனை தேவனுக்கு பதிலாக வேறு ஒன்றை கும்பிடுவது. அப்ப விக்கிரம் என்று சொல்லும் பொழுது கடவுளுக்கு பதிலாக ஒரு மனிதனை நீங்கள் முக்கியப்படுத்தினால், ஒரு பொருளை முக்கியப்படுத்தினால், ஒரு துறை, வேலை, பிசினஸ், உறவுகளை முக்கியப்படுத்தினால் அது விக்கிரம். நீங்க கடவுளுக்கு பதிலாக வேறொன்றை நினைத்தால், அதை கடவுள் என்று நீங்க சொல்லாவிட்டாலும் சொன்னாலும் அது விக்கிரம் தான். அப்படி நீங்க கடவுளுக்கு பதிலாக வேறொன்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நீங்க விக்கிர ஆராதனை செய்றீங்க. விக்கிர ஆராதனை செய்றவர்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் ஆண்டவர் விசாரிப்பார். அது அவங்களுக்கு ஆபத்தை கொடுக்கும். அப்ப உங்க லைஃப்ல நீங்க வேற ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களா? அது உங்களுக்கு ஆபத்தை கொடுக்கும். 8ஆம் வசனம், அச்சமயத்தில் கல்தேரில் சிலர் ராஜ சமூகத்துக்கு வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்டினாங்க. எல்லாரும் அந்த கால் சத்த பொழுது விழுந்தாங்க. ஆனா 3 பேர் மட்டும் கும்பிடல. எனவே யூதர்கள் வந்து யூதர்களை குறித்து இங்கு குற்றம் சாட்டின. ராஜாவே, 12ஆம் வசனம், பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்திய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்காளே, அவர்கள் ராஜாவாக உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்திய பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருக்கான். அவங்க மட்டும் கும்பிடல. அந்த 3 பேர் உங்களை மதிக்கவே இல்லை. அத உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அவங்க வேற ஒண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க. நானும் நீங்கள் இந்த உலகத்துல வேற ஒண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவங்க. நமக்கு வாழ்க்கையில நமக்கு முக்கியம் அவங்க மட்டும்தான். அவங்க தான் நமக்கு முக்கியம். நம்ம படிப்பு அல்ல முக்கியம், நமக்கு முக்கியம் ஆண்டவர் மட்டும்தான். எனவே நேபுகாத்நேச்சர் ரொம்ப கோபப்பட்டான். 13ஆம் வசனம், அப்பொழுது நேபுகாத்நேச்சர் கோபம் கொண்டு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அந்த புருஷர் ராஜ சமூகத்தில் வந்து கொண்டு விடப்பட்டார்கள். இப்ப ராஜாக்கு 3 பேர் வந்துட்டாங்க, விக்கிரத்தை வணங்காதவங்க. 15ஆம் வசனம், இப்பொழுது எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம்,
தம்புரு முதலான சகல கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்க கேட்கும் பொழுது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் செகண்ட் சான்ஸ் தரேன். முதல்ல நீ கடவுள்னு பக்தியா இருந்தாய். வாழ்க்கையில நம்ம ஸ்ட்ராங் ஆக்கணும். வாழ்ந்தாலும் மரித்தாலும் நம் ஆண்டவருக்காக மட்டும்தான். யார் வந்தாலும் யார் வராச்சும் எனக்கு கடவுள் முக்கியம். என் தொழிலை விட என் வியாபாரத்தை விட கடவுள் முக்கியம். உறவை விட கடவுள் முக்கியம். இந்த 3 பேர் பாஸ் ஆகிட்டாங்க. நீங்க நினைக்காதீங்க ஒரு முறை பக்தி வைராக்கியமா இருந்தேன், நான் கடவுளுக்காக இப்படி இருந்தேன் அப்படி சொல்லி. 2வது முறையும் நீ இருக்க வேண்டும். பல முறை வரும். எத்தனை முறை வந்தாலும் அத்தனை முறையும் நான் அவருக்காக இருக்க வேண்டும். ராஜா சொல்ல கடைசியில 15ஆம் வசனத்துல பணிந்து கொள்ளாதிருந்தீர்களானால் அந்நேரமே எரிக்கிற அக்கினி சூளை நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார்? ஒரு பயங்கர வசனம். உன்னை காப்பாற்றுறது யாரு? உன்னை யார் காப்பாற்றுவா பார்க்கலாம். அவ்வளவு பெரிய சவால், மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை, ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்குது. அந்த நேரத்தில் அவங்க விசுவாசம் இருந்தாங்க, நம்ம கடவுளுக்காக. வாழ்க்கையில உன்னை நான் விட்டுருவேன் முழு சொந்தமும் சொல்லலாம். நீ சொல்லணும் உன் மனசுல நமக்கு நம் கடவுளுக்காக. அந்த நேரத்தில் ராஜாவை பார்த்து இந்த 3 பேர் இப்படி பதில் கொடுக்காங்க. 16-17 ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்துக்கு குத்துக்கு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. 3 பேரும் சேர்ந்து பேசுறாங்க. ஏன்னா அந்த 3 பேரும் யூதர்கள். எனவே இவங்க சொல்றாங்க, 3 பேரும் சேர்ந்து 17ஆம் வசனத்துல ராஜாவை பார்த்து அந்த சவால் வந்த பொழுது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற சூளைக்கும் ராஜாவின் உம் கைக்கும் தப்புவிப்பார். மிக பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும், எங்களை நாங்க ஆராதிக்கிற கடவுள், நாங்க வழிபடுற கடவுள் எங்களை தப்புவிப்பார். இதுல ஒரு அருமையான வசனம். அவங்களுக்கு அவ்வளவு இஷ்டம். நாங்க ஆராதிக்கிறோம், நம்ம அவர் ஆராதிக்கவங்க பயப்பட மாட்டாங்க. காலையில விடி எழும்பி ஆண்டவர் ஆராதிக்கவங்க பயப்பட மாட்டாங்க. நீ பைபிளை சும்மா சேர்ச்சுக்கு தூக்கி வந்தா உன் வாழ்க்கையில பயம் வரும். ஆனா ஆராதிக்கும். எங்க வாழ்க்கையில காலையில எழும்பி பாடல்களை படித்து கடவுளை ஆராதித்து அவரை துதித்து அவரோடு கூட இருக்க அவங்களுக்கு தெரியும், என்ன ராஜாவா இருந்தாலும் மிக எரிகிற அக்கினியாக இருந்தாலும் கர்த்தர் தப்புவிப்பார். இயேசு சொல்றா, நீங்க சோதனைக்கு உட்படாமல் இருக்கும்படி நீ விழித்திருந்த அவரை ஆராதி, அவரோடு பேசு, அவரோடு ஜெபி. உன் வாழ்க்கையில கடவுளுக்கு உனக்கு நல்ல உறவு இருந்துச்சுன்னா அவரு தப்புவிப்பா. எனக்கு தெரிந்த ஒண்ணுதான், நான் ஒரு நாளும் காலையில நேரத்தை மிஸ் பண்ண மாட்டேன். நேற்று இரவு வந்தேன், ஆனா இன்னைக்கு காலைல எழும்பி அவரை ஆராதித்தேன். எனக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியச்சு, நோட்ஸ் எழுத வேண்டிச்சு, ஆனாலும் அவரோடு இருந்தேன். ஏன்னா நம்ம காலையில் அவரோடு இருக்கிற அந்த வாழ்க்கை தான் எங்க வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைகளை பாதுகாக்கும். போன வாரம் பார்த்தோம், எங்க ஆராதனை, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆராதனை. ஸ்டேஜில் நிறைய பேர் வந்து வர்ஷிப் பண்ணிட்டு போலாம், அதெல்லாம் முக்கியம். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆராதனை தான் மிகப்பெரிய எரிகிற அக்கினிலும் உன்னை பாதுகாக்கும். எந்த ராஜாவாக இருந்தாலும் அவர்கள் கையிலிருந்து உன்னை தப்புவிக்கும். நீ ஆராதிக்க வேண்டும். உன் ஆராதனை வாழ்க்கையை மாற்றும். ஒரு நாள் தானியேல், அவனை தூக்கி சிங்க குகையில போட்டாங்க. ராஜாவுக்கு விருப்பம் இல்லை. ஒரு சட்டம் வந்துச்சு, அந்த சட்டத்துக்கு எதிராக இருந்தான் சொல்லி குற்றமாய் அவனை தூக்கி போட்டாங்க. ராஜா பதறி போயிட்டாங்க. அவனை ராத்திரி சிங்க குகையில போட்டாங்க. விடிஞ்சா அவனோட உடம்பே இருக்காது. ராஜா துக்கமாய் வந்தார். தானியேல் 6:20 ராஜா கெபின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்க உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராயிருந்தார். நீ இடைவிடாமல் ஆராதிக்க தேவன். நேற்று ஆராதிச்சு இன்றைக்கு விடுறவங்க இல்லை,
நேற்று நான் டயர்டாக இருந்தேன் அதனால நான் ஜெபிக்காம விட்டேன் அப்படி சொல்லவங்க இல்லை. நேற்று என் சொந்தக்காரங்க வந்தாங்க அதனால மிஸ் ஆக்கின சொல்லல. இடைவிடாமல் ஆராதிக்க உன் தேவன். தானியேல் ஒரு நாளைக்கு 3 முறை அவன் ஜெபிப்பான், 3 முறை கர்த்தரை ஆராதிப்பான். வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. ஆனால் அத்தனை பிரச்சனையும் கடந்து போக முடியும் தேவனை ஆராதிக்கவங்க உங்க வாழ்க்கை மேன்மையாக்கும். பைபிள் சொல்லுது, ராஜா கெபீன் அண்மைக்கு வந்தா, அந்த குகை கிட்ட வந்தாரு. மழை பெஞ்சா தண்ணி நிறையும். அந்த நாட்டமான இடத்துல வந்தாரு. சிங்கம் இருக்க இடத்துக்கு ராஜா வந்தாரு. அங்க வந்து உன்னை கத்து தப்பு வச்சாரா? நீ ஆராதிக்கிறியே, நான் சொல்லுறேன், உன் வாழ்க்கையில கடவுளை ஆராதிக்கிற அந்த ஆராதனை இருந்தால் ராஜாக்கள் உன் மூளை வீட்டுக்குள்ள குடிசை வீட்டுக்கிட்ட நாத்து எடுக்கிற இடத்துல அந்த ராஜா கூட வருவான். அதுதான் வாழ்க்கை. நீங்க இந்த அமெரிக்காவோ கனடாவோ போத்தவில்லை, நீ எந்த இடத்துல இருக்கியோ அந்த இடத்துக்கு பெரிய பெரிய மனிதர்களை கத்த கொண்டு வந்து பாதுகாப்பா. நான் சொல்றேன், ஆராதிக்கவங்க பணத்தை தேடி போத்தவில்ல, ஆராதிக்கவங்க உயர்வை தேடி போத்தவில்ல, எல்லாம் தானாய் வரும். அவங்களை தேடி நன்மையும் கிருபையும் தொடரும். தாவீது சொல்றான் சங்கீதம் 23, ஆகலே ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன், நன்மையும் கிருபையும் என்னை தேடி வரும். கடவுளை ஆராதிக்கிற வாழ்க்கை மிஸ் பண்ணாதீங்க. உட்காங்க, கடவுளை ஆராதிங்க. உங்க லைஃப்ல அதை விடக்கூடாது. இன்னைக்கு நான் எத்தனை பேர் காலைல பைபிள் எடுத்து வாசித்தீங்க, எத்தனை பேர் கடவுளுக்கு பாட்டு படிச்சுன்னு கேட்டேன். ரொம்ப துக்கமாக இருக்கும். இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். கடவுளை ஆராதிப்பது இடைவிடாமல் இருக்கணும். இன்னைக்கு என் வெற்றிக்கு காரணம் அதுதான். இன்னைக்கு என் வெற்றி காரணம் அதுதான். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புப்பா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க 17ஆம் வசனத்துல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்க கையில இருந்து யார் தப்புப்பா? அவ்வளவு பயங்கரத்திலும் தப்புப்பா. நாங்க வர்ஷிப் பண்றபடியால், பெரிய இடம். ஆராதிக்கவங்க விழமாட்டாங்க. மீகாவேல் லூசிபர் பாங்க, அவன் தேவ சமூகத்தில் இருந்தான். வைடூரியம் மாணிக்கம் எல்லாம் வச்சிருந்தான். அவன் கடவுளை ஆராதிச்சு கொண்டு ஒரு மகிமையா இருந்தான். அவனுடைய பேர் விடிவெள்ளி நட்சத்திரம். அந்த அளவுக்கு மகிமை. ஆனா என்னைக்கு தேவனை புகழது விட்டு தன்னை பார்த்தானோ கீழே விழுந்தான். என்னைக்கு உன் தேவைய உன் காரியத்தை நீ பார்க்கிறியோ அன்றைக்கு நீ விழுவாய். நீ தேவனை ஆராதிக்கணும். அது உன் வாழ்க்கையை உயர்த்தும். 18 ஒரு வித்தியாசம் வார்த்தை. விடுவிடாமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவனுக்கு ஆராதனை செய்வதில்லை, நீ நிறுத்திய பொற்சிலையை பணிந்து கொள்வதில்லை என்கிறது ராஜா நமக்கு தெரிந்துக்கிறது. நான் கடவுளை ஆராதிக்க அவர் எனக்கு தப்பு வைப்பார். ஒரு வேளை அந்த பிரச்சனை என்னை காப்பாற்றாட்டியும் நான் வேற எதையும் வணங்க மாட்டேன். ஏன்னா அவர் மாத்திரமே உண்மையுள்ள தேவன். என் தேவைக்காக அல்ல, என் வசதிக்காக அல்ல, அவர் மட்டும்தான். அந்த அன்பு. ஒருவேளை அவர் என்னை விடுவிக்காமல் போனாலும் அவரை ஆராதிப்பேன். யோபு சொல்றான், அந்த ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன். ஏன்னா அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவரை நம்புவேன். இவ்வளவு பிரச்சனை அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கை வைப்பேன். அதான் வாழ்க்கை. அந்த அளவுக்கு கடவுள் நேசிக்கணும். அந்த அன்பு கடவுள், அன்பு கடவுள். அவங்க சொல்லலாம், நாங்க ஆராதிக்கிறதே எங்களை தப்பு வைப்பா, தப்பியா போனா. அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் அது உங்க வாழ்க்கையில இருக்கணும். 19ஆம் வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் கட்டும் கோபம் கொண்டு, நீ கடவுளுக்குள்ளே வைராக்கியமாய் வாழும் பொழுது அற்புதங்கள் நடக்கும் நினைக்காத, பிரச்சனைகள் மோசமாய் போகும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேகப்பட்டுச்சு. நீ கடவுளுக்காக வைராக்கியமாக இருக்கும் பொழுது நிறைய பேட முகம் வேகப்படும். நான் ஆண்டவர் ஊழியத்தை செஞ்சு கொண்டு நல்லா இருக்கும் பொழுது நிறைய பேட மூஞ்சி வேகாது. நிறைய பாஸ்டமாட முகம் வேகாது. சொந்தக்காரங்க முகங்கள் வேகப்படுது. ஆனா நான் பார்க்கறதே கிடையாது, கண்டுகொள்றதே கிடையாது. நல்லா தெரியுங்க,
வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு போகிறதுல நிறைய பேர் முகங்கள் வேகப்படும். ஆனா விசுவாசம் உறுதியாங்க. இதுதான் வாழ்க்கை. பைபிள் சொல்லுது, சாதாக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேகப்பட்டது. சூளை சாதாரணமாய் சூடாகுவதை பார்க்கலும் 7 மடங்கு சூடு. நீ ஆண்டவருக்கு வைராக்கியமா இருக்கிறதுல பிரச்சனை வரும். ஊழியத்துல ஸ்ட்ராங்காக பிரச்சனை வரும். கடவுளை தினமும் ஆராதி போராட்டம் வரும். ஆனா விடாத, அந்த ஆராதனைக்குள்ள ஒரு மகிமை உண்டு. பைபிள் சொல்லுது, அவங்களை தூக்கி கட்டி, அவங்க கையையும் காலையும் கட்டி அவங்களை நெருப்புல போட்டாங்க. 23ஆம் வசனம் சொல்லுது, சாதாக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷன் கட்டுண்டவளாக எரிக்கிற அக்கினி சூளை நடுவில் விழுந்தாங்க. நாம் என்ன நினைக்கும்? நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை அக்கினியில விழாம பாதுகாப்பாங்கன்னு. சில வேளை நாம் உண்மையாய் கடவுளை ஆராதிக்கும் பொழுது கூட நம் வாழ்க்கையில கீழே வீழ்ச்சிகள் வரும். நாங்க நெருப்புக்குள்ள போக வேண்டி வரும். நாங்க எது பார்த்தோம்? நான் இவ்வளவு கும்பிட்டனே, இவ்வளவு உபாசமா இருந்தனே, ஏன் கர்த்தர் பாதுகாக்கலன்னு. இந்த இடத்துல சிலர் இருக்கீங்க, நெருப்புக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. இவ்வளவாய் உண்மையா ஊழியம் செஞ்சு இவ்வளவாய் நான் வாழ்ந்து என் வாழ்க்கையில் இந்த நெருப்பு நான் விழுந்துட்டேனே. கர்த்தரை காப்பாற்றுவான்னு நினைச்சேன், ஆனா நான் விழுந்துட்டேனே. மனம் உடைந்து போயிருக்காயா? இந்த இடத்துல அழகாய் வந்திருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு நெருப்பின் பாதையிலே உன் வாழ்க்கை இருக்குது. நான் இவ்வளவு கடவுளுக்கு ஆராதிச்சேன், இவ்வளவு பாட்டு படித்தேன், இவ்வளவு நான் டான்ஸ் ஆடினேன், இவ்வளவு நான் கொடுத்தேன், இவ்வளவு செஞ்சேன், ஏன் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை? அவர்கள் கட்டப்பட்டார்கள், அவங்க வாழ்க்கை கட்டப்பட்டுச்சு. தேவன் அவர்கள் அக்கினியில் விழாமல் பாதுகாக்கவில்லை, அவர்கள் விழுந்தார்கள். தெரிஞ்சு கொள்ளுங்க, கடவுளுக்கு உண்மையாய் ஊழியம் செய்யும் பொழுது, கடவுளுக்கு என்று வாழும் பொழுது வீழ்ச்சிகள் வரும். யோபு வாழ்க்கையிலே வந்தது, தாவீதின் வாழ்க்கையில வந்தது, அருள்நாதர் இயேசு வாழ்க்கையில ஆண்டவருக்கு நிற்கும் பொழுது ஒரு சிலுவை வந்துச்சு. ஆனா அங்க ஒரு அற்புதம் நடந்துச்சு. 24 அப்பொழுது ராஜாவாக நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்து தன் மந்திரிகளை நோக்கி, 3 புருஷர் அல்லவா கட்டுண்டவளா அக்கினில போடுவித்தோம் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதித்துவமா ஆம் ராஜாவே என்றார்கள். அடுத்த வசனம், அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கின் நடுவில் உலாகுதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதம் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. ராஜா ஆச்சரியப்பட்டான். இவங்க ஆராதிக்குவாங்க, இவங்களை தூக்கி போட்டோன்னு கட்டிதான் போட்டோம், ஆனா கை கால கட்டி இல்லை. அவங்க அக்கினில் நடக்காங்க. 4 பேரோட 4வது நபர் கடவுள். அக்கினியிலே என் கடவுள் இறங்கி வந்தாரு, பிரச்சனை இறங்கி வந்தாரு. அந்த வசனம் சொல்லுது 24ஆம் வசனத்திலே, அப்பொழுது நேபுகாத்நேச்சர் பிரமித்து. நான் சொல்லுறேன், நீ கடவுளை ஆராதிக்க ஒரு மனிதனாக இருந்தால் உன்னை பார்த்து மிக பெரிய மனிதர்கள் ஆச்சரியப்பட போறாங்க. கர்த்தர் அதை இந்த மாதம் பலருக்கு செய்ய போறார். உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். பெரிய தலைவர்கள் நாங்கள் செய்யாததை இவர் எப்படி செஞ்சார் என்று ஆச்சரியப்பட அளவுக்கு என் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா. உட்கார்ங்க. அடுத்தது பைபிள் சொல்லுது 24ஆம் வசனம், நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் சீக்கிரம் எழும்பினா. ஆராதிக்கிற மனிதர்களுக்கு முன்பாக பெரிய பெரிய மனிதர்கள் எழுந்து நிற்பாங்க. ஹல்லேலூயா. எழும்பி நிற்பாங்க. கர்த்தர் உனக்கு, நீ கடவுளை ஆராதிச்சு உயர்த்த கர்த்தர் உனக்கு முன்பாக பெரிய மனிதர்களை எழுப்புவார். இந்த மாதம் கர்த்தர் பல மனிதர்களை எழுப்ப போகிறார். நீங்க நம்புறீங்களா? பெரிய பெரிய மனிதர் எழுப்பாங்க. உங்களுக்கு சவால் விட்டவங்க உங்களுக்கு முன்பாக எழுந்து நிற்பாங்க. உங்களை எதிர்த்தவங்க சாடி எழுப்பி இருப்பாங்க. கர்த்தர் அதை செய்ய போறாரு. உங்களுக்கு மரியாதை கொடுக்காதவங்களை கர்த்தர் எழுப்பி வைப்பாரு, மரியாதை கொடுக்க வைப்பாரு. நீ ஆராதிக்க விட பெரிய தலைவர் யாருமே இல்லை. ஆராதனை நல்லா ஆகாதீங்க, உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். 4 வருஷம் படிச்ச ஒரு டிகிரி எடுக்கிறத விட 4 மாசம் கடவுளை ஆராதிச்சுப்பாங்க. மக்கள் ஆச்சரியப்படத்தக்கதை கற்று வைப்பாங்க.
முக்கியமான பிரசங்கம். வார்த்தைகளை பேசிக்கொண்டிருந்தேன். அவங்ககிட்ட ஒரு கேள்வி, நாங்க போட்டது 3 பேர் தானே. டக்குனு மந்திரி சபையை கூப்பிடான், பார்லிமெண்ட் கூப்பிடான், ஏ வா 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 வா, என்ன நடக்குது? உங்களை பார்த்து சொல்றேன், ஆராதிக்கிற மக்கள் பார்லிமெண்டால செய்ய முடியாதவைகளை செய்வாங்க. அவங்க சொல்லுங்க 3 பேர் தாமா, 1 2 3 4 21 1 2 3 4 1 2 3 4. ராஜா சொல்லுங்க, பாங்க அது தேவபுத்திரன், அது இயேசு கிறிஸ்து. 4 பேர் அவங்க விடுதலையாய் அலைந்துட்டாங்க. 4 பேர் விடுதலையாய் அலைகிறாங்க. என் ஆண்டவர் அவங்களை விடுதலை செய்தார், அந்த நெருப்பில் விடுதலை செய்தார். 4ஆம் நம்பர் அவர் உன்னோடு இருப்பா. 4ஆம் நம்பர் அவர் உன்னோடு இருப்பா. அவங்க அக்கினியில் இருக்கிறதை 4ஆவது நம்பர் பார்த்தா அவர் அந்த இடத்துக்கு வந்தார். இந்த பிரசங்கத்தில் நான் எத்தனோ முறை பண்ணிருக்கேன். மிக முக்கியமான காரியத்தை விடிய 2 மணிக்கு 2:30 நான் பார்த்தேன். ஆண்டவராகிய இயேசு அந்த அக்கினிக்கு வந்தா. முதல்ல அவங்க சொன்னாங்க, எங்க ஆண்டவங்களை தப்பு வைப்பா. அவ்வளவு நம்பிக்கை. ஆனா அன்னைக்கு வந்துச்சு. சொல்ல நம்ம வாழ்க்கையில் அப்படி நடக்கும். ஆனா அந்த அக்கினில கட்டப்பட்டு போட்டாங்க, கட்டவிழ்க்கப்பட்டுச்சு. 4ஆம் நம்பர் இயேசு வந்தாரு. உடனே அக்கினில அவங்க வெளியே வந்தாங்களா? இல்ல இல்ல. அந்த அக்கினில நடக்க ஆரம்பிச்சாங்க, நடந்தாங்க. 4ஆம் நம்பர் நடந்தாங்க. சில நேரம் நம்ம வாழ்க்கையில அவர் அக்கினியில நம்மளை நடக்க வைப்பா. அவர் எதிர்பார்க்க மிகப்பெரிய 7 மடங்கான அக்கினிலும் கூட நீ என்னோடு நடக்கிறாயான்னு எதிர்பார்க்க. அவர் விடாம இருக்கியான்னு பார்க்க. அதுதான் முக்கியம். விடாம இருக்கியா? யாருக்காகவும் நீ விடாம இருக்கியா? சில காலங்கள் அவரோடு நடக்க வேண்டிய கதை. ஆனால் அவர் உன்னை கண்டு வருகிறார். அவர் உன்னை கண்டு வருகிறார். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை அன்பாய் தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. எல்லாரும் வேணான்னு எரிச்சாங்க, ஆனா அவர் வாழ வைத்தாரே. சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவர் சில நேரங்களில் எங்களை அக்கினியிலே நடக்க பண்ணிக்கிறார். இந்த கூட்டத்தில் சில அக்கினிலே நடந்து கொண்டிருக்கீங்க. அவர் பார்க்க அக்கினிலும் நீ என்னோடு நடக்கிறாயா?
நீ அக்கினியிலும் எனக்காக ஊழியம் செய்கிறாயாண்டு, நீ அக்கினியிலும் எனக்காக நீ நிற்கிறாயாண்டு அவர் பார்க்க. ஆண்டவரோடு கொஞ்சம் நடக்க வேண்டும், அவரோடு நெருப்பில் நடக்க வேண்டும், கைவிடப்பட்ட நேரத்தில் நீ நடக்க வேண்டும், பயங்கர அக்கினியில் நடக்க வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் உனக்கு சொல்ல, அந்த பயங்கரத்தில் கூட அவர் உன்னோடு கூட இருப்பாங்க, அவர் உன்னோடு கூட இருப்பாங்க. இந்த பிரச்சனையில நீ வாழும் பொழுது தேவன் உன்னோடு இருப்பா. ஒருவேளை உன் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா வெளியில ராஜா சொல்றான் அங்க 4வது ஆள் இருக்காங்கன்னு. யோபு சொல்றான், நான் முன்னால போய் பார்த்தேன், எனக்கு கடவுளை பார்க்க முடியல, பின்னுக்கு போய் தேடினேன் கிடைக்கல, இடது பக்கம் தேடினேன் கிடைக்கல, வலது பக்கம் தேடினேன் கிடைக்கல, ஆனா எனக்கு தெரியும் அவர் என்னோடு கூட இருக்காரு. இல்லாட்டி நான் அழிஞ்சு போயிருப்பேன், நான் விழுந்து போயிருப்பேன். இந்த காலையில சொல்லுறேன், யார் உன்னோடு கூட இருக்காங்களோ, உன் தாயுக்கானோ தகப்பனுக்கானோ உன் பிள்ளைக்கானோ இல்லையோ, ஆனா அவர் கூட இருக்காரு. அவர் சொல்ல, உன் தாய் கைவிட்டாலும், உன் தந்தை மறந்தாலும், தாய் தன் பாலகனை மறந்து போனாலும் நான் உன்னை எப்படி மறப்பேன்? நான் உன்னை நினைத்திருக்கிறேன், நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன் மேல் பாசமா இருக்கிறேன், பயப்படாத, நான் இருக்கிறேன். நீ அழிந்து போவதில்லை, நீ மூழ்கி போவதில்லை, நான் நெறிந்த நாணலை முறிய பண்ண மாட்டேன். நீ மங்கி மங்கி அறியலாம், அணிஞ்சுருவனா அணிஞ்சுருவனா, நான் அணிஞ்சாவமானன் தானே ஆண்டவர் சொல்லாரு. நீ மங்கி மங்கி அறியலாம், ஆனா நான் உன்னை அந்நிய விட மாட்டேன். உன்னை முறிக்கலாம், ஆனா உன்னைய விட மாட்டேன். உன்னை தள்ளலாம், ஆனா உன்னை அழிய விட மாட்டேன். சில வேளை மோசமான இந்த சூழ்நிலை பரலோகம் நம்மோடு சேரும், தேவனுடைய புத்திரர் நம்மோடு சேர்ந்தார். லைஃப்ல நீங்க நினைக்காதீங்க நரகம் போல ஒரு வாழ்க்கை வாழலாம், ஆனா அங்க பரலோகம் உங்களோடு இருக்கு. இன்னைக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை போய்கொண்டு பார்த்து நான் சொல்றேன், உங்களுக்கு மதிப்பே இல்லாம உங்களை தூக்கி எறிஞ்சிருக்கலாம், ஆனா அவர் உங்களோட கூட இருக்காரு. ஒருவேளை உன் கண்ணு பார்க்காம இருக்கலாம், ஆனா மற்றவங்களுக்கு விளங்கும், இவ்வளவு செஞ்சும் எனக்கு ஆனேன். அதான் பார்க்கும்போது இவ்வளவு செஞ்சும் நம் முன்னுக்கு இருக்கமே. இதான் வாழ்க்கை. நீ பிரச்சனையில் ஆகாதிப்பாய். இவங்க பிரச்சனையில கூட ஆண்டவரோடு நடந்தாங்க, போராட்டத்தில் நடந்தாங்க, பிரச்சனையிலும் அவங்க வர்ஷிப் பண்ணாங்க, பிரச்சனையில அவரை போட்டுனாங்க, பிரச்சனையில அவரை துதிச்சாங்க. நீ பாட வேணும், நீ பிரச்சனையில அவரோடு இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் நீ அவரோடு இருக்க வேண்டும். அதுதான் அவர் விரும்புறாங்க. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குத. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. தேனிலும் இனிமையே தெரிந்தாத அமுதமே, தேனிலும் இனிமையே தெரிந்தாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே.
இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. பகலானாலும் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. நல்ல வெளிச்சமாக பகல்ல கூட ஆண்டவரே உங்களை ஆராதிப்பேன். ஆனா இருட்டா இருக்கு, ஒண்ணுமே விளங்குதில்லை, என்ன செய்வேன்னு தெரியாது. ஆனா அந்த நேரத்திலும் கூட எனக்கு நீங்க தான் முக்கியம். உங்களை தான் ஆராதிப்பேன், இருட்டுல கூட உங்களை ஆராதிப்பேன். இவங்க அந்த நெருப்புல ஊழியம் செஞ்சாங்க, நெருப்புல ஆண்டவர் ஆராதிச்சாங்க. அதுதான் வாழ்க்கை. ரொம்ப வல்லமான காரியம். ஏசாயா 43:2 சொல்லுது, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருக்கேன். நீ அக்கினி ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புகழுதில்லை. நீ அக்கினி நடக்கும்போது வேகாதிருப்பாய். நீ வேக மாட்டாய். இன்னைக்கு நாங்க வேக மாட்டோம், நல்லா இருப்போம். நெருப்புல கூட வெளியில இருக்க மாதிரி தான் இருப்போம். நெருப்புல தான் இருக்கீங்க, ஆனா அதுக்கு பஞ்சம் இல்லை. வச்சிருக்காவே அழகா, ஆமாவே இல்லை, அதுதான் முக்கியம். அந்த நெருப்புல கூட நாம வாழறோம்ல, சுனாமிலே டால்பின் அடிக்கிறோம்ல, அதுதான் வாழ்க்கை. ஒவ்வொரு ஆளு கதைகளை கேட்டால் உன் கதை இவ்வளவு பெருசா இருக்குதான்னு கேட்கணும். அவ்வளவுக்கு பிரச்சனை, ஆனா அத்தனையிலும் கத்தோடு இருக்கும். என்னதான் தாவீது சொல்வான், நான் மகனைகளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்னா தேவனை வைக்க இத்தனை பிரச்சனை தான் இப்போ, ஏன்னா அவர் இருக்கார். உன்னை யாரும் புரிஞ்சு கொள்ளலையா, நடாவரோடு. உன்னை எல்லாரும் வெறுத்தாங்களா, நடாவரோடு. ஏன்னா அவர் இருக்கார். அழிஞ்சு போக மாட்டாய், நீ முறிஞ்சு போக மாட்டாய். ஏசாயா 42:2 சொல்லுது, நான் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டேன், மங்கிரத்திலே நான் அணைக்க மாட்டேன். அவர் அவ்வளவு வல்லமையான தேவன், அவ்வளவு மகிமையான தேவன். இவங்க நெருப்புல நடந்தாங்க, நெருப்புல நடந்தாங்க. அந்த இடத்துல பாங்க ராஜா திட்டேவனு என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கத்தங்களை விடுவிப்பா, கத்தங்களை விடுவிப்பா என்று சொன்ன பொழுது நெருப்புக்கு போகாம கடவுள் விடுவிச்சாரா? நெருப்புல தான் விழுந்தாங்க. கடவுள் திடீர்னு நெருப்புக்கு வந்தாரு, டக்குன்னு தூக்கி வெளியே போட்டு தப்புன்னு சொன்னாரா? இல்ல. எப்ப தப்புனாங்க, எப்ப பிரச்சனை வெளியே வந்து ப்ரொமோஷன் கிடைச்சி இவன் சாமி தான் உண்மையான சாமி, இவன் கடவுள் தான் உண்மையான கடவுள் ராஜா சொல்லலுக்கு எப்ப வந்துச்சுன்னா, இவங்க ராஜா பார்த்தான். அவன் பேசுற விசுவாச அறிக்கை கொண்டு நடக்கல. அறிக்கைட்டா போதாது, வாழ வேண்டும். அவர் கூட இருக்கலாம், ஒன்னும் நடக்கல. ஆனா நெருப்புல நடக்கிறான்களே இன்னொரு ஆளோட, அதுதான் ராஜா ஆச்சரியப்பட்டு, உன்னதமான தேவனுடைய தாசர்களே வெளியே வாங்க. வாழ்க்கையில பிரச்சனை நடக்கப்படி, வாழ்க்கையில போராட்டத்து நடக்கப்படி, அதுதான் உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை உயர்த்தும். பிரச்சனை வந்துட்டு அவன் தப்பா பேசிட்டான், இவன் தப்பா பேசிட்டான்னு நீ உனக்கெல்லாம் ஒரு நாள் முன்னுக்கு வர முடியாது. இந்த நெருப்பு டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும். என்ன டெஸ்ட்? நெருப்பு. நெருப்புல போகணும். அது சாதாரண நெருப்பு இல்லை. சிலாக்கள் ஊதுபத்தி நெருப்புக்கே அழிஞ்சுக்குவாங்க, சிலங்க மெழுகுத்திரு நெருப்புக்கே அழிஞ்சுக்குவாங்க. நம்மள நெருப்புல முக்கி வச்சிருக்காங்க, ஆனா அழிய மாட்டோம். அதுலயும் வாழும் இல்லை. இதுதான் வாழ்க்கை. நிறைய ஊழியர்கள் விழுந்துட்டாங்க, ஆனா கத்த நம்மை வாழ வச்சிருக்காங்க. நெருப்பு டெஸ்ட். ஒரு நாள் ஒரு மனிதன் படகுலே கடல்லே பயணம் போனான். திடீர்னு கட்பாகையிலே படகு மோதியது. படகு துண்டு துண்டா உடைந்தது. அவன் உயிருக்கு போகான். ஆழ்கடல்ல எப்படியோ பலகையை பிடிச்சான். அந்த ஆழ்கடல்ல சின்ன தீவு. அந்த தீவு வந்து ஸ்டேஜ் அளவு தான்.
அப்ப அங்க ஆக்களே இல்லை, யாரும் அங்க போக மாட்டான். அது ஆழ்கடல் இல்லை. அவனுக்கு நீ தப்ப வழி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்துல சில மரங்கள், அதுல இருக்க குச்சிகள் எடுத்து ஒரு கூடாது கட்டி பனிக்காக அதுல இருந்தான். அவனுக்கு தெரியும் அவனுக்கு இனி வாழ முடியாது, எல்லாம் முடிச்சு. யாருங்க வருவா? எப்படி தப்பலாம்? முடியாது. திடீரென்று ஒரு நாள் இரவு அவனுடைய கூடாரம் தீப்பட்டது. ஒரு மின்னல் வெட்டி தீப்பட்டது. அவன் மனம் முட்டைந்தான். இருக்கிற விறகே கொஞ்சம், அதை வச்சு நான் கூட இனி எப்படி பணியில அந்த இரவெல்லாம் அழுதான். போராட்டத்தில் இருந்தான். யாரும் இல்லாத இடத்துல கடல்ல தப்பி வந்தேன். கூடாரம் பின்னு சில மணி நேரம் போன பின்பு அந்த தீவுக்குள்ள ஒரு சத்தம். யார் இங்க இருக்கா? நான் உங்களை காப்பாத வந்தோம். யார் இருக்கா? நான் உங்களை காப்பாத்த வந்தோம். அவனுக்கு ஆச்சரியம். நான் இங்க இருக்க சொல்லி இப்படி என்னை காப்பாத்த வந்தாங்கன்னா யாரப்பா அந்த சிக்னல் கொடுத்தது? யார் அந்த சிக்னலை கொடுத்தது? அவன் தான். ஐயா, என்னை காப்பாத்த வந்தீங்க. எப்படி தெரியும் நான் இங்க இருக்கேன்? எப்படி தெரியும்? யாரு சிக்னல் கொடுத்தது? இல்ல, அந்த நெருப்பு பத்திச்சு தானே, அந்த புகை தான். வாழ்க்கையில சில நெருப்புகள் பத்த வேண்டும். அவைகள் தான் நம்மை வெளியிலே கொண்டு வரும். வாழ்க்கையில சில நெருப்புகள் நம்மை வெளியில கொண்டு வரும். உன் வாழ்க்கையில இன்றைக்கு நெருப்பு தான் உன்னை மேல கொண்டு வர போகிறது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில ஒரு நெருப்பு வந்துச்சு கடந்த இந்த 5 மாதத்துக்குள்ளே. அந்த ஒரு பிரச்சனை தான் எனக்கு ஒரு கம்பெனியை, ஒரு 12 மெஷினை, பல கோடி பெருமதியான காரியத்தை எழுதி வர வச்சு, அந்த பிரச்சனையில நான் ஆண்டவரை விடல, சோர்ந்து போகல, நான் தைரியமா இருந்தேன், அவரோடு இருந்தேன். தாவீது சொல்றான் சங்கீதம் 66:12 கடைசியாக, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி. ஹல்லேலூயா. யாரு பண்ணினீர்? தாவீது பண்ணினீர். ஆண்டவர் சில நேரத்துல நெருப்பு அனுப்புவாரு, மனுஷங்க எங்க மண்டைக்கு மேலே ஏறி போவாங்க. நாங்க நினைப்போம் இவன் மண்டையில ஏறிட்டான், அவன் எனக்கு அப்படி பண்ணிட்டான், நான் அதனால விட்டுருவேன். இல்ல, தாவீது சொல்ல, நான் கர்த்தரை என் கண் முன்னுக்காக வச்சிருக்கிறேன், அசைக்கப்பட மாட்டேன், நான் உறுதியா இருப்பேன். தலை மேல ஏறு, எவன் ஏறுனா பரவாயில்ல, என் மனைவி, என் புருஷன், என் பிள்ளைகள், என் தாய், என் தகப்பன், என் சொந்தம், எவன் ஏறினாலும் பரவாயில்ல. சொல்ல எப்ப அந்த ஆசுவனா, மனுஷங்கள் தலைமையில் ஏற பண்ணி போக பண்ணினேன், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டு. எப்ப செழிப்பான இடம்? தீயையும் தண்ணீரையும் கடக்க வேண்டும். இன்னும் நெருப்பு இல்லையா? அப்படின்னு உங்களுக்கு ஆசுவதான் ரொம்ப தூக்கத்தில் இருக்குது. வாழ்க்கையில நெருப்புல தான் போய் கொண்டு இருக்கீங்களா? அப்படின்னா நீங்க செழிப்பான இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார்.